ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சர்ச்சில் நடந்துச்சு, நம்ம பாப்புலர் மிஷன் தியானம் நடந்தது தான் நிகழ்வுலாம் நம்ம ஒன் பை ஒன் சொல்ல போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தாங்க, முன் தயாரிப்பாக ஒரு 1 மந்த் முன்னாடியே நம்மளுக்கு இந்த ப்ரோக்ராம் எல்லாமே கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி நடக்கும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு இறைவார்த்தை எழுதணும். நிறையா ஃபாதர்ஸ் வீடு சந்திக்க வருவாங்க. அதே மாதிரி நமக்கு மார்னிங்கும் ஈவினிங்கும் இருக்கும் ப்ரேயர். அதனால் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோட ஷெட்யூல் வச்சுக்கணும். இந்த மாதிரி முன்னாடியே நம்ம அதுக்காக ப்ரேயர் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே 1 மந்த் முன்னாலேயே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த தியானம் பார்த்திங்கன்னா 1 இயருக்கு முன்னால் அப்பாயின்மெண்ட் வாங்கி நமக்கு 1 இயர் ஆஃப்டர் கிடச்ச டேட்டு இப்போ நடந்துச்சு லாஸ்ட் வீக்கு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நார்மலாக தியானம், அடுத்தது வீடு சந்திக்க வந்திருந்தாங்க ஃபாதர்ஸ், அடுத்தது நோயிலிருந்து விடுதலை அளிக்கும் வழிபாடு நெக்ஸ்ட் டே, அடுத்தது திருமுழுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா நம்ம பாவ சங்கீதனமும் அதுக்கு முன்னாடியே நமக்கு அந்த ஒப்புரவு அர்ச்சாதனமும் கொடுக்கப்பட்டது. திருமண வாக்குறுதிகளை புதுப்பித்தல் லாஸ்ட் டே பார்த்திங்கன்னா திருமண வாக்குறுதிகளை புதுப்பித்தல், வெற்றி பவனி. எல்லாருமே ஒரு இடத்துலேருந்து பொதுவாக நம்ம இந்த எல்லா நாள்லையுமே நம்மளோட கடவுள் கூட இருந்திருக்காரு அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்ணுற விதமாக ஒரு இடத்துலேருந்து எல்லாருமே பவனியாக நெக்ஸ்ட்டு லாஸ்ட் டே பார்த்திங்கன்னா நம்மளோட தியானம் அங்கேருந்து ஆரம்பிக்குது. வெளியிலேருந்து வெற்றி பவனியாக கொண்டாடி அந்த முத்திரை வாக்கியங்களை முழங்கிக்கிட்டு அடுத்தது சர்ச்சில் ஃபுல் டே அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமும் ஆயிட்டு. ஏன்னா ப்ரேயர், அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே காணிக்கைகள் கொண்டு போயிட்டுருந்தோம், தசம பாகம், அடுத்தது நம்ம வீட்டில் செஞ்ச பலகாரங்கள், இந்த மாதிரி நிறையா கிஃப்ட்ஸு, இறைவார்த்தை எழுதுனவங்களுக்கு கிஃப்ட்ஸு, இந்த மாதிரி கொடுத்துட்டு அடுத்தது நம்ம சாப்பிட்றதுக்குமே நமக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சி. எல்லாருக்குமே பகிர்ந்து கொடுத்துட்டு நம்ம எல்லார் வீட்டிலேருந்து வந்தது எல்லாமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இந்த மாதிரி அன்றைக்கி ரொம்பவே ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருந்துச்சு. அன்றைக்கி நிறைய குடும்பங்கள் வந்திருந்தாங்க, நிறைய பேர். ஏன்னா இது 15 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் நடக்குது அப்படிங்கும்போது இது நம்மளுக்கு புதுசாகவும் இருந்துச்சு. நமக்கு இப்படிலாம் இருக்குமா, இப்படிலாம் கூட இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் இவங்க ஃபாதர்ஸ் இது எல்லா ஊர்லேருந்து உள்ள ஃபாதர்ஸ் தான் இதை நடத்துகிறாங்க. நமக்கு பார்த்திங்கன்னா 21லேருந்து 26 செப்டம்பர் வரைக்கும் நடந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ இந்த வீக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு வீக்கும் அவங்க ஷெட்யூல் வச்சுருப்பாங்க. அந்த அப்பாயின்மெண்ட் கொடுத்த பிரகாரம் அவங்க நடத்திட்டு இருப்பாங்க. அது அங்கே தான் தங்குவாங்க ஃபாதர்ஸ். எந்த இப்போ சர்ச்சில் நம்ம ப்ரேயர் நடத்த போகிறாங்களோ, இந்த பாப்புலர் மிஷன் நடத்த போகிறாங்களோ, அவங்களுக்கு எந்த ஃபேமிலியில் அவங்க சர்ச்சில் பங்கில் ஃபாதர்ஸ் இருக்கிற இதில் தங்க மாட்டாங்க. ஃபேமிலிஸ் கூட தான் ஸ்டே பண்ணுவாங்க. ஏதாவது பர்டிகுலர் ஃபேமிலி கேட்டு அதில் தான் ஸ்டே பண்ணுவாங்க. அது மாதிரி அவங்களுக்கு ஃபுட்டும் நார்மலாக நம்ம சாப்பிட்றதே கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் ஸ்பெஷல் கிடையாது. அதே மாதிரி நமக்கு நம்ம வீட்டிலேருந்து தான் செஞ்சு எடுத்துகிட்டு போகணும். அந்த மாதிரி சாதாரண மக்களாக தான் அவங்க வாழ்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி நமக்காக இந்த தியானம் 1 வீக் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இது 15 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் ஒரு பங்கில் நடத்துவாங்க. இதோட நெக்ஸ்ட்டு நீங்கள் 15 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அவங்க நமக்கு வருவாங்க. அந்த மாதிரி அவங்க ஒரு நிறைய அவங்களுக்குன்னு ஒரு நிறைய கோட்பாடுகள் வச்சுருக்காங்க. அந்த பிரகாரம் தான் அவங்க இந்த தியானத்தை கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த ப்ரேயர் ஃபுல்லாகவே கிடச்சி கடவுளோட ஆசீர்வாதம் கிடச்சிது. அவங்களோட ப்ரேயர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டே நம்மளுக்கு நார்மல் தியானம், நம்மளோட ஃபஸ்ட்டு நம்ம கடவுள் எப்படி அன்பு செலுத்துகிறாரு அப்படிங்கிறத பற்றி இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா அன்றைக்கே நம்மளுக்கு வீடு சந்திக்கிறது நெக்ஸ்ட் டே இருந்துச்சு. எல்லாரோட வீட்டுக்குமே அவங்க வந்திருந்தாங்க. அதாவது பங்கில் இருக்க ஒவ்வொரு வீட்டுக்குமே வந்திருந்தாங்க. எல்லா ஃபாதர்ஸுமே ப்ரேயர் பண்ணிட்டு போயிருந்தாங்க. நம்மளோட விண்ணப்பங்களையும் அவங்கக்கிட்ட நம்ம கொடுத்துக்கலாம். இதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அன்றைக்கே பாவ மன்னிப்பு,
நம்ம எப்படி பாவம் பண்ணியிருக்கோம், யாருக்கு எதிராக பாவம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு அதை நம்மளுக்கு வந்து தெளிவாக சொல்லி நம்ம வந்து கடவுளுக்கு எதிராக நம்ம பாவம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பாவ சங்கீதனத்தை வந்து எதுக்கு செய்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்து இப்படி தான் நம்ம பாவம் செய்கிறோம், இதுக்கு வந்து நம்ம கடவுள்கிட்ட கண்டிப்பாக நம்ம அறிக்கை விடணும், அறிக்கை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அதுலேருந்து விலகி வரணும் அப்படிங்கிற அந்த நிறைய பேர் வந்து இந்த இது தெரியாதுல்ல நமக்கு வந்து அது ஒரு கருத்து தெரியாதனால இவ்வளோ நாள் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பண்ணிக்கிட்டு இருந்தோம். பாவ சங்கீதனம் எல்லாமே நம்ம ஒவ்வொரு முறையும் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம வந்து அதோட உள்ள அர்த்தங்களை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணும்போது அது ரொம்பவே வந்து அர்த்தம் உள்ளதாக நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு அந்த பாவத்தை வந்து நம்ம செய்யாமல் இருப்போம். ஒன்ஸ் அறிக்கை விட்டுட்டோம், அவங்க கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நெக்ஸ்ட் வந்து அதை பண்ண மாட்டோம். அந்த மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பாவ சங்கீதனம் பண்ணிவிட்டு அதை ஒப்புரவு அடித்தா அதை நம்ம வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு டே வந்து நமக்கு அவ்வளோ ஒரு அபிஷேகமான நோயிலிருந்து விடுதலை அளிக்கும் வழிபாடு இருந்துச்சு. அடுத்தது மரண வழிபாடு இருந்துச்சு. இந்த மாதிரி நிறையா வந்துட்டு ஒவ்வொன்றுமே நம்மளோட லைஃப் ரிலேட்டட் நம்ம வாழ்வு சார்ந்த எதுக்கு நம்ம இம்பார்ட்டண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா மன்னிப்பு வழிபாடு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம நிறையா பேருக்கு வந்து மனக்கசப்பு இருக்கும் யார் மேலேயாவது. நம்ம எல்லாருமே வந்து மனிதர்கள் அப்படிங்கும்போது நமக்கு எல்லாரு கூடயுமே நம்ம ஸ்மூத்தாக இருக்க மாட்டோம். 1-2 பேர் நமக்கு பிடிக்காதவங்க இருப்பாங்க, சண்டை போட்டிருப்போம், இதெல்லாம் பண்ணியிருப்போம். அவங்கக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி இருந்துச்சு. இப்போ அந்த பர்சன்ஸ் அங்கே இல்லை அப்படின்னா கூட நம்ம பக்கத்தில் உள்ளவங்கக்கிட்ட நம்ம வந்து அந்த கேண்டிலை மாற்றி வந்து நம்ம மன்னிப்பு கேட்குற மாதிரி இருந்துச்சு. அதனால் ரொம்பவே வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்மளோட பாரங்கள் வந்து குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி நோயாளிகளுக்காக ஜெபிக்கிற நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நோயாளிகளுக்காக ஜெபித்தல் நடந்துச்சு வழிபாடு. நிறைய நோயாளிகளை வந்து கொண்டு வந்து வச்சுருந்து முன்னாடியே சர்ச்சுக்குள்ளேயே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நடக்க முடியாதவங்க, இந்த மாதிரி படுக்கையாக இருக்கவங்க எல்லாருமே வந்து எடுத்துகிட்டு வந்து வழிபாடு வந்து நடந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட் டே பார்த்திங்கன்னா நம்மளோட திருமண வாக்குறுதிகள் பேராக வரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் குடும்பத்தில் குடும்பத்து உறுப்பினர்கள் எல்லாமே வாங்க அப்படின்னு சொல்லி இந்த வெற்றி பவனியாக நம்ம அங்கேருந்து நம்ம லாஸ்ட் டே இந்த தியானம் வந்து பாப்புலர் மிஷன் தியானம் வந்து வெற்றிகரமாக முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியிலேருந்து விவேகானந்தா ஸ்கூல்லேருந்து நம்ம வந்து வரோம். பவனியாக வந்து நமக்கு வந்து கலந்துக்கிட்டோம். குடும்பமாக தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் வந்து ஆசீர்வாதம் கிடைக்கும். ஏன்னா இதில் வந்து நிறையா ஃபேமிலி ரிலேட்டட் தான் நிறையா ப்ரேயர்ஸ் இருந்துச்சு. அன்றைக்கி பேராக வந்து திருமண வாக்குறுதிகள் நிறைவேற்றல் இருந்தது. அப்புறமா பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்குமான ரிலேஷன்ஷிப் பற்றி அவங்க மன்னிப்பு கேட்குற மாதிரி இந்த மாதிரி நிறையா வந்து இருந்துச்சு. சம்பந்தப்பட்ட குடும்பத்தில் நடக்கக்கூடியது, உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தரும் மனக்கசப்பு இருக்கும் நிறைய பேருக்கு, அது எல்லாத்தையுமே போக்கும்படியாக இருந்துச்சு அந்த ப்ரேயர். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சிலுவை ஆராதனையும் இருந்துச்சு. எல்லாருமே வந்து சிலுவையை வந்து ஒதுக்குவோம், ஆனால் அது சிலுவை வந்து அடையாளமே நமக்காக கடவுள் பாடுபட்டார் அப்படிங்கிறது தான். அது வந்து இருந்தால் எல்லாமே என்ன நினைப்போம்னா நம்ம துன்பம் வந்துடும் அப்படின்னு சொல்லிடலாம். துன்பம் நமக்கு வந்து கஷ்டம் வந்துடும், சிலுவை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மூட நம்பிக்கையில் நமக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சுது இதில். அதே மாதிரி எல்லா பிள்ளைங்களும் பாருங்கள், பேரண்ட்ஸ் எல்லாமே அவங்க திருமண வாக்குறுதிகளை வந்து புதுப்பிச்சு அவங்களுக்கு பூலாம் போட்டு திரும்ப வந்து ஒரு அகைன் ஒரு அந்த இதை வந்து ஒரு ரெனியூவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஒரு நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் அவங்கவுங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து அவங்க பரஸ்பரம் பரிமாறிக்கிட்டு அவங்களோட குற்றம் குறைகளை மன்னித்து அதுக்கப்புறம் திரும்ப அவங்க நன்றி செலுத்தி இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து நடந்துச்சு. அது லாஸ்ட்டாக வந்து எல்லோரும் கொடுக்க விட்டு அந்த சாப்பாடு எல்லாமே நம்ம பகிர்ந்து எல்லாமே ஒரு 20 நம்ம சர்க்கிள் பண்ணி உட்காந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து காஃபி வர கொடுத்தாங்க. அது வந்து யூத்து தான் வந்து பண்ணியிருந்தாங்க. இன்சார்ஜ் யூத்து சூப்பராக போட்டிருந்தாங்க. எல்லாருமே இதில் வந்து பங்களிச்சிருந்தாங்க. அதே மாதிரி எல்லாரோட பார்ட்டிசிபேஷன் இருக்குது, எல்லாரோட உழைப்பும் இதில் இருக்குது. நிறைய பேர் அதை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நற்கருணை ஆராதனை இருந்துச்சு. பாவ சங்கீதனம் பண்ணும்போது இங்கே வந்து நற்கருணை ஆராதனை இருந்துச்சு. சிஸ்டர்ஸ் டெய்லி மார்னிங்கும் ஈவினிங்கும் வந்திருந்தாங்க.
அவ்வளோ ஃபாதர்ஸ் வந்திருந்தாங்க. பாவ சங்கீதனம் கேட்குறதுக்கு 1 வந்து நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்கும் இருந்துச்சு. இது எல்லாத்துக்குமே வந்து கிறிஸ்தரசர் வந்து நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இந்த 15 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கிற அந்த தியானத்தில் வந்து கலந்து கொள்ளக்கூடிய கிருபையை வந்து நமக்கு வந்து பண்ணியிருக்காங்க. இதில் பாடுபட்ட அனைத்து கிறிஸ்தரசர் வந்து அவங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தரணும். எப்போவுமே இந்த மாதிரி பங்குல வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராம் அப்படிங்கும்போது எல்லாருமே இணைஞ்சாதான் வந்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம்.